வணக்கம் நண்பர்களே. குவைத் கடின சவால்ல நாள் 1 வெள்ளிக்கிழமைன்றனால காலையிலே எந்திரிச்சு தலை குளியல் போட்டு தொழுதுட்டு டப்பு டிப்புன்னு கிளம்பி காடியை ஸ்டார்ட் பண்ணி டியூட்டிக்கு போயிட்டு நம்ம போட்டோ நண்பர் வேற கால் பண்ணாரு, இன்னைக்கு போய் வெளில சாப்பிடலான்னு. சரி ரைட்டு ஹோட்டலுக்கு வண்டியை விட்டு அவருக்கு பூரி சொன்னாரு, எனக்கு முட்டை தோசை சொல்லி 2 பேர் சாப்பிட்டுட்டு ஆயில் கூட ஈவியான் 400 சேர்த்து தலையில அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா ஹேர் இப்படிதான் இருக்கும். நம்ம செஃப் கால் பண்ணி 2 கட்டு புதினாவும் இன்னும் ஒரு கீரை 2 கட்டும் வாங்கிட்டு வாப்பான்னாங்க. அதையும் அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு நம்ம சேலஞ்சில் முதல் நாள்ன்றனால இந்த 2 தம்பிள் தான் இருக்கு, இதை வச்சு தான் நான் இந்த 100 days சேலஞ்ச் முடிக்கணும். அதனாலன்றனால ரொம்ப போடாம பைசப்புக்கு ஒரு 3 செட்டு மட்டும் போட்டுட்டு பாய் கால் பண்ணிட்டாரு, தொழுவது டைம் ஆச்சு பா போலான்னு. அப்படியே பாய் கூட போய் தொழுதுட்டு வந்து மதிய உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம செஃப் வேற பொட்டி கடைக்கு போய் குளோரக்ஸ் வாங்கி கொடுத்துட்டு டியூட்டிக்கு போட்டாங்க. வெளியே போய் பார்த்தா தூத்த போடுது. அப்படியே பொட்டிகளில் போய் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு டப்பு டிப்புன்னு டியூட்டி கிளம்பிட்டேன். டியூட்டியை முடிச்சுட்டு கொஞ்சம் இலவச நேரத்தில் வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு போட்டோ நண்பருக்கு வேற ஷூ வாங்க போனோம். அவர் என்னன்னு தெரியல, கேமராவை பார்த்தாலே வெக்கமா வருது அவருக்கு. நடராஜா சர்வீஸ்லேயே போனனால கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல சிட்டிங்கை போட்டு மாலுக்குள்ள போன வீடியோலாம் எடுக்க மறந்துட்டேன் நண்பர்களே. போட்டோ நண்பருக்கு பெயிண்ட் ஸ்ப்ரே வாங்கணும்னு கடைக்கு போனா அவருக்கு என்ன கலர் சூஸ் பண்றதுன்னு தெரியாம கடைக்காரரே போங்கப்பா தம்பின்னு அனுப்பிச்சு விட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு நம்ம கடமையை முடிச்சுட்டு அப்படியே லுங்கி எடுத்து கட்டினாலே இந்த ஆடுகளம் பாட்டு வரும்ல நண்பர்களே, அதான் ஞாபகம் வருது எனக்கு. கொஞ்சமா சில் பண்ணிட்டு நீங்க எப்பயுமே தனியா தான் சாப்பிடுறீங்கன்றீங்க, இந்தாங்க ஒரு வாய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தான். பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு பார்க்கலாம். இனிப்பில் இருக்கவும்.